ஹே காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் பிஎட்ல வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஏபிசி அப்ரோச் ஆஃப் கரிக்குலம் ஆர்கனைசேஷன் இதெல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கரிக்குலமோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா கரிக்குலம் வந்து நம்மளால் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகே, if one classification is seen towards another classification, types of curriculum would be overlapping. அதாவது இப்போ ஒரு கிளாஸிஃபிகேஷன்லேருந்து வழியாக பார்க்கும்போது நம்மளால் இன்னொரு கிளாஸிஃபிகேஷனையும் பார்க்க முடிச்சுதுன்னா, ஓகேவா? இப்போ ஒரு வழியில் பிரிச்சிருப்பாங்க, அதே மாதிரி இன்னொரு வகையிலையும் பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா டைப் ஆஃப் கரிக்குலம் வந்து மேபி ஓவர்லேப் ஆகிருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் ஆர் கரிக்குலம் இருக்குது. அதில் வந்துட்டு முக்கியமானதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஆர் ஃபிக்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் மாஸ்டரி. என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக்காக இப்போது சப்ஜெக்டில் யார் ரொம்ப சூப்பராக இருக்காங்க, சப்ஜெக்ட் மேட்டரில் யார் ரொம்ப மாஸ்டரியாக இருக்காங்க, அவங்கள தான் வந்து அச்சீவ் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. கரெக்டாக எங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் சரி, செகண்டரி ஸ்கூல்லையும் சரி. பீப்புள் மஸ்ட் பி ஏபிள் டு டெமான்ஸ்ட்ரேட் அட்டைன்மெண்ட் ஆஃப் சர்டன் ஸ்கில்ஸ் ஆர் கிவன் பேக் சர்டன் குவாலிட்டிஸ் ஆஃப் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் he or she has acquired. அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் கரிக்குலம் அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த பீப்புள், அந்த ஸ்டூடெண்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், அந்த படித்ததை வந்து அவங்க வந்து சொல்லணும், அல்லது வந்துட்டு அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் ஃபேக்சுவலாக சில இன்ஃபர்மேஷன் கற்றுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு அவங்க திரும்பி வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா வந்து சப்ஜெக்ட் மேட்டர் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுபடி ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அதுபடி போகும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த கிரேடுக்கு வந்து ப்ரமோட் ஆவாங்க. ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் கரெக்டாக எக்ஸாம்லாம் எழுதிட்டாங்க அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஆடை வந்து லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களால சப்ராக்ட் லேர்ன் பண்ண கற்றுக்க முடியும், டிவைட் பண்ண முடியணும், மல்டிப்ளை பண்ண முடியணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பண்ணணும். அவங்களால அடுத்தடுத்த லெவலில் அவங்களால கரெக்டாக பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி தான் அதர் சப்ஜெக்ட்லேயும் சிஸ்டமேட்டிக்கான லாஜிக்கான ஒரு சீக்வன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் கரிக்குலமில் சிம்பிளஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த லோவர் கிளாஸஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த லோவர் கிளாஸஸ்லையும், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்த வந்து ஹையர் கிளாஸஸ்லையும் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே, இது வந்துட்டு சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரோச். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஒருவேளை அந்த குழந்தைக்கு முன்னாடி ஸ்டெப் தெரியலனா நம்மளால் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இவங்களோட சப்ஜெக்ட் மேட்டரை வந்து அடுத்தடுத்த லைஃப்பில் அவங்க கற்றுட்டு போகிறத வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்டே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஓகே நம்ம ஏதோ படிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியணும் அப்படின்னா, லைக் ரிலிஜினல், ஃபாரின் லாங்குவேஜஸ், மேத்தமெட்டிக்ஸ், நேச்சுரல் ஸ்டடி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, லிட்ரேச்சர், ஹைஜீன், இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க படித்தது சொல்கிற மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு எனேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டு டெவலப் ஏ சவுண்ட். இந்த கரிக்குலமோட பேசிக் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சவுண்ட் பாடி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் எல்லாமே இந்த கரிக்குலம் கண்டென்ட்டில் கொடுப்பாங்க சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலமில். கோரிலேட்டட் கரிக்குலம் அப்படின்னா எஃபர்ட்ஸ் ஹவ் பீன் மேட் இன் த ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்து எஃபர்ட் போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் சப்ஜெக்ட் மேட்டரை வந்து வித்தவுட் சேஞ்சிங் கரிக்குலம் ஆர்கனைசேஷன். அதாவது எதில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எப்படி டீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடில், ஓகேவா, சப்ஜெக்ட் மேட்டரை வந்துட்டு எப்படி நம்ம அழகாக டீச் பண்ணலாம் அப்படின்றத மெத்தடில் வித்தவுட் சேஞ்சிங் கரிக்குலம் ஆர்கனைசேஷனை சேஞ்ச் பண்ணாமல். One method for doing this involves a cooperative relationship between teachers of different subject. அதாவது இப்போது நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கிலீஷில் வந்து ப்ரோஸில் வந்து வாட்டரை பற்றி ஒரு சில லெசன் கொடுக்கலாம். வாட்டர் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது டெல்லியில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து போயமில் வந்து வாட்டரை பேஸ் பண்ணி ஒன்று கொடுக்கலாம். சயின்ஸில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிகேஷன், சோஷியல்லையும் வாட்டரை பற்றி கொடுக்கலாம். தமிழில் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லலாம். அதுதான் கோரிலேட்டட் கரிக்குலம் அப்படிங்கிறது. இதில் என்னென்னா, கோஆப்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர்ஸ் இருக்கணும் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட். ஒவ்வொருத்தங்களுமே வந்து அவங்களோட கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமில்
அந்த எதை பற்றி கற்றுக்குறாங்களோ அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அதுக்கு இடையில இருக்கிற கனெக்ஷனை பற்றி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்து ஸ்ட்ரகிள் ஆஃப் ஃப்ரீடம் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிளாஸ்லேயுமே வந்துட்டு ரிட்டன் ஒர்க் கன்சர்னிங், அதாவது எழுதுகிற ஒர்க் பண்ண வைக்கணும். இந்த ஸ்ட்ரகிள் ஆஃப் ஃப்ரீடமை பேஸ் பண்ண மாதிரி எழுதுகிற ஒர்க்கு. அதே மாதிரி மியூசிக் கிளாஸ்லேயுமே ஆர்ட் கிளாஸ்லேயுமே அதுக்கு ரிலேட்டடாக ஸ்ட்ரகிள் ஆஃப் ஃப்ரீடம்க்கு ரிலேட்டடாக நம்ம பண்ண வைக்கணும். ஸோ அந்த மாதிரி கோரிலேஷன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். However, when closer correlation is desired, some reorganization of subject matter, அதாவது ரொம்ப கோரிலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் எல்லாமே வந்து என்ன பண்ணணும், சில ரீஆர்கனைசேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். யூஸ்வலி த கண்டென்ட் ஆஃப் ஈச் சப்ஜெக்ட் இஸ் ஒர்க்ட் அவுட் இன் பேரலல் சீரீஸ் ஆஃப் டாபிக்ஸ் ஆர் யூனிட். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டும் அதுக்கான ஒரு பேஸில் தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா, நம்ம என்ன பண்ணணும்னா டைம் ஷெட்யூலை திருப்பி ரிவைஸ் பண்ணி அந்த டாபிக்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டோட கோரிலேட் ஆகிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபியூஸ்ட் ஆர் இன்டகிரேட்டட் கரிக்குலம்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். Though the fusion method of curriculum organization வந்து limited largely to the social studies ஃபீல்டில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, current development suggests a wider application of fusion of இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய ஃபீல்ட்ஸை வந்து அதை ஃபியூஸ் பண்ணுங்கள். இப்போ சோஷியல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி. ஸோ இதை வந்துட்டு சயின்ஸ்லேயும் அப்ளை பண்ணி எவ்ரிடே லைஃப்பில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூஷன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாமே ஃபியூஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வராங்கல்ல, அது எல்லாமே சேர்த்து தான் சோஷியல் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஆர்ட்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபியூஷன் வந்துட்டு ஒரு கரிக்குலம் ஆர்கனைசேஷனில் ரொம்ப முக்கியமான பிளேஸில் இருக்குது. சப்ஜெக்ட் மேட்டர் மே பி ரீடைன் ஆர் இட் மே பி டிஸ்கார்டட் இன் ஃபேவர் ஆஃப் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் த யூனிட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதை பொறுத்தவரையில் கரிக்குலம் ஆர்கனைசேஷனில் சப்ஜெக்ட் மேட்ரு வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, அந்த யூனிட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் இதனோட வேலை. என்னென்ன படிக்க போகிறாங்க எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பட் ஸ்டில் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த மாதிரி அந்த யூனிட்டோட அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when it is retained, the curriculum generally consists of a series of topic involving aspects of subject matter from each fields and has been fused. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டில் இருந்தும் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை எடுத்து அதை வந்து ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கோர் கரிக்குலம் அப்படின்னா சம் சப்ஜெக்ட்ஸ் ஆர் குரூப்டு டுகெதர். ஆல்தோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் கிரேட்டர் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா கோர் கரிக்குலமுக்கு தான். ஓகே, இப்போ நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா it has to come to mean a serious learning experience regarded as a basic successful living in our culture. அதாவது as a phrase it commonly used, it has come to mean a serious learning experience. நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எதுக்காக அப்படின்னா நம்ம பேசிக்காக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப சின்ன லெவலில் கோர் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு may observe most of the school day since the elementary school is concerned with the essential and common education experience. ஸோ எலிமெண்ட்ரி லெவலில் பொறுத்தவரையில் இந்த கோர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் டேஸில் வந்துட்டு அவங்களுக்கு முக்கியமானது காமனான எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்கும். பட் மிடில் ஸ்கூலு அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஹை ஸ்கூலு இதெல்லாம் பார்க்கும்போது 3 periods ஆர் half ஆஃப் த ஸ்கூல் டே வந்துட்டு கோர் ஒர்க்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் டீச்சர் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். The time is decreased in the later grades so that people may have more opportunity for choosing electives in field of interest. ஸோ இப்போ கோர் கரிக்குலம் அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கரிக்குலம் செட்டப் பண்ணுறது. ஸோ ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி ஒரு 3 periods அல்லது ஹாஃப் டே வந்து அதுக்கு ஒதுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா, அந்த டீச்சர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோடு சேர்ந்து பண்ணணும். ஸோ லேட்டர் லெவலில் அவங்க வந்து எலெக்டிவ்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு, எலெக்டிவ்ஸ்னால் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, ஸோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் சென்டர்ட் கரிக்குலம் அப்படின்னா இப்போ பேசிக்காக எஜுகேஷன் எதுக்கு இருக்குது, அவங்களோட அடல்ட் லைஃப்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இருக்குது. கரெக்டாக? ஸோ இது
அதுக்குன்னு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. 19th செஞ்சுரியில் தான் பீப்புள் வந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த குழந்தைங்களோட நீட் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. லீடர்ஸ் லைக் ரோசியா, பெஸ்டலோசி, ஃப்ராபிள், மோண்டோசரி, ஜான் டிவே இவங்க எல்லாமே வந்துட்டு இதோட லீடர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஒர்க்னால தான் நம்ம வந்துட்டு அடல்ட் மஸ்ட் நாட் டிசைட். ஸோ அடல்ட் வந்து டிசைட் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்றத சொல்ல வச்சாங்க. அதனால தான் சைல்ட் சென்டர்ட் கரிக்குலம் அப்படின்றது அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டு, பர்பஸ், நீடு, கேப்பபிலிட்டிஸை பேஸ் பண்ணி வந்தது. ஓகேவா? சைல்டு சென்டர்டு கரிக்குலம் எப்படி இருக்கும் அப்படின்னா லேர்னிங் பை டூயிங், ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்து அதை புரிஞ்சுக்கிறதா இருக்கும். ஸோ இது வந்து அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கும். ப்ராப்ளம் ஆஃப் த லேர்னரை, அந்த கற்றுக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்குமே தவிர இது வந்துட்டு சப்ஜெக்ட் மேட்ரு இவ்வளோ தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இட் மேக்ஸ் கோரிலேஷன் பாசிபிள்னால் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சைல்டு சென்டர்ட் கரிக்குலம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த டிரான்சிட்டரி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, மாறுபட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரது. சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம், இந்த சப்ஜெக்ட் சென்டரில் கரிக்குலமை பொறுத்தவரை டெக்ஸ்ட் புக் தான் டாமினேட்டாக இருக்கும். டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலமில். ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலமில் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். டு மீட் த டிமாண்ட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட், எபிலிட்டி, ஸ்டேஜஸ் ஆஃப் குரூப் நிறைய விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? மோஸ்ட் ஆஃப் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சைல்டு கரிக்குலம் இதை பொறுத்தவரை கம்யூனிட்டி ரிலேட்டட், அவங்களோட லைஃப் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலமில் படிக்கும்போது நிறைய விஷயத்த கற்றுப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லைஃப் ரிலேட்டட் ஸ்கில்ஸையும் அவங்க கற்றுப்பாங்க. லைஃப் ரிலேட்டட் கரிக்குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனோட அல்டிமேட் ஏம் என்ன அப்படின்னா நம்ம ஹியூமன் லைஃப்பை ஒரு நல்லா வாழ்கிறது, நம்மளோட ஹியூமனோட ரியாலிட்டி பற்றி புரிஞ்சுக்கிறது, குட் அண்ட் ட்ரூத்தை பற்றி அறிவெல்லாம் பெறுறது. ஆல் த இம்மீடியட் எய்ம்ஸ் வந்து சப்பார்டினேட் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி டு த சுப்ரீம் எய்ம் ஆஃப் லைஃப் அண்ட் எஜுகேஷன். காந்திஜி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு மனுஷனோட ஃபுல் நீடை பற்றி நம்ம வந்து அவேர் ஆகிக்கணும். ஓகேவா? அந்த செல்ஃப் ரியலைசேஷன், தன்னைத்தானே உணர்றது அப்படிங்கிறது தான் வந்து லைஃப் சென்டர்டு கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற எஜுகேஷன் எல்லாமே ரொம்ப லிட்ரரியாக இருக்குது, அகாடமிக்காக இருக்குது. இதை படித்து பை ஹார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எந்த ஒரு மேனுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. காந்திஜியை பொறுத்தவரையில் கிராஃப்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும், தான் யாருன்னு அவனுக்கு புரியும் அப்படின்றத சொன்னார். சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ஹேவிங் கிராஃப்ட், எந்த ஒரு எஜுகேஷனில் கிராஃப்ட்டை வந்து முக்கியமாக வச்சுருக்கோமோ அதில் தான் ஹையஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் சோல் அப்படின்றது இருக்கும். இந்த கிராஃப்ட் விச் குட் பி மேனுவல், கையில் செய்கிறதா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்து மெஷினில் செய்கிறதா இருக்கலாம். கிராஃப்ட் எஜுகேஷன் மூலயமா ஒரு குழந்தைக்கு வந்து கோஆப்ரேஷன், அக்யூரசி, இனிஷியேட்டிவ், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாமே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு கான்க்ரீட்னஸ் அது வந்து ஸ்ட்ராங்காக மனசில் பதியும். அது வந்து ஒரு ரியாலிட்டியான ஒரு நாலேஜ் மாதிரி இருக்கும். அது செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து நார்மலாக கிராஃப்டை சூஸ் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ பேசிக்காக கிராஃப்ட் அப்படிங்கிறது எஜுகேஷனுக்கோ லைஃப்க்கோ ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ காந்தி வந்து என்னென்னலாம் கரிக்குலம்க்கு சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பேசிக் கிராஃப்ட், அந்த குழந்தை எந்த லோக்கல் கண்டிஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு பேசிக்கான கிராஃப்ட் இருக்கணும். மதர் டங்கில் இருக்கணும், மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், சோஷியல் சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும், ஆர்ட் ஒர்க், மியூசிக், டொமஸ்டிக் சயின்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் இதெல்லாமே கிராஃப்ட் மூலிமா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து சில்ட்ரன் வந்து அவங்க செஞ்சு பார்த்து பண்ணுறதுனால அவங்களோட ப்ராக்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் லைஃப்லையும் யூஸாக இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ பாடியும் மைண்டும் கோரிலேட் பண்ணால் தான் ஒரு எஜுகேஷன். ஸோ அது வந்து லைஃப் சென்டர்டு எஜுகேஷன், லைக் கிராஃப்ட் கற்றுக்கிறது மூலமா கிடைக்குது. மேனுவல் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவ் ஒர்க்கே தூண்டிவிடும். நம்ம யார், நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல்.